ஏன் மண்ணை போட்டு மிதிச்சிட்டு இருக்க? மண்ணல எங்க அம்மாவுக்கு அடுத்த மிருகங்க, எங்க அப்பாவுக்கு அந்த பாவிங்க. உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். இவங்களை நீ கொல்ல வேண்டியதில்லை. நீங்க தான் கோர்ட்ல தண்டனை வாங்கிட்டாரன்னு சொன்னீங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்களே. மனுஷங்க கோர்ட்ல இருந்து தப்பலாம், ஆனா ஆண்டவன் கோர்ட்ல இருந்து தப்பவே முடியாதுப்பா. உங்க அப்பா அம்மாவை கொண்ட அந்த 4 பேருக்கும் ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டாரு. ஆண்டவனா? ஆமா, ஒரு காலத்துல நம்ம நாட்டு ஆண்டவன் மகாராஜா. அந்த மகாராஜாவே தாம் வாளால அந்த 4 பேரையும் வெட்டி கொன்னுட்டாரு. மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. ஏய், உனக்கு மகாராஜாவை தெரியுமா? ஓ தெரியுமா. தெரியுமா? எங்க இருக்காரு? மகாராஜா அரண்மனையில் இருப்பாரு, குள்மண்டபத்தில் இருப்பாரு. குடிமக்களுக்கு என்ன குழந்தாலும் சுருட்டுப்பாரு அப்படின்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. ஐயா, இது கூட உங்களுக்கு தெரியாது? எனக்கும் தெரியும், சும்மா உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மகாராஜா வாழ்க சொல்லு. மகாராஜா வாழ்க, 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 மகாராஜா வாழ்க. கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. அடியாத்தாடி அவன் எங்கிருந்தோ தினம் வருவாண்டி, சிறு கூத்தாடி எங்கு போராடி குறை தீர்ப்பாண்டி. தண்ணிய குடிப்பான், தரையில படுப்பான், தன் குடி மக்களின் கவலைகள் தீர்ப்பான். கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. படைகளும் இல்லே, குடிகளும் இல்லே, கெடுபிடி இல்லே, அதனால் கெடுபிடி இல்லே. ஒட்டுகளின்றி தானாய் நின்றானே, அது வேட்டுகளின்றி பாட்டுகளின்றி தனியாய் வென்றானே. முடியாது முடியாது எங்களை சுரங்கிட முடியாது, அடியாது படியாது எளியவர் வர்க்கம் படியாது. இங்கே ஏழைகள் கதவது திறந்தது, உண்மை சுதந்திரம் பிறந்தது பிறந்தது. கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. ஏறி செல்லும் விலைவாசிகளை இதுவரை யாரும் இறக்கியதில்லை. கோஷங்கள் போட்டு கொடிகளை பிடித்தோம், நடந்தது ஒன்றுமில்லை. வெறும் வேஷங்கள் பார்த்து விசில்களை அடித்தோம், கிடைத்தது நன்மையில்லை. தர்மங்களும் நியாயங்களும் எளியவர் சொற்படி கேட்காது. அவர்களும் அரசியல் கட்சிகளும் மனிதனை நேசிக்க முடியாது. இங்கே ஏழை
விழிகள் கதவது திறக்குது, உண்மை சுதந்திரம் பிறந்தது பிறந்தது. கொடி கட்டி பறக்கிற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. கொடி கட்டி பறக்கிற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. அடியாத்தாடி அவன் எங்கிருந்தோ தினம் வருவாண்டி, சிறு கூத்தாடி இங்கு போராடி குறை தீர்ப்பாண்டி. தண்ணிய குடிப்பான், தரையில படுப்பான், தன் குடி மக்களின் கவலைகள் தீர்ப்பான். கொடி கட்டி பறக்கிற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. கொடி கட்டி பறக்கிற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. ஒரு அறிவிப்பு. வர வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்கூல்ல பெற்றோர் தின விழா. அதுல சிறந்த பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடக்கும். ரேவதி உங்க அப்பா அம்மா வருவாங்களா? வருவாங்க டீச்சர். வெரி குட். முத்து உங்க அப்பா அம்மா? கண்டிப்பா வருவாங்க வெரி டீச்சர். குட். பாபு உங்க அப்பா அம்மா? ஓ பாவம், உனக்கு தான் உங்க அப்பா அம்மா இல்லையே. போன வருஷம் நடந்த போட்டியில உங்க அப்பா அம்மா தான் ஜெயிச்சாங்க. இந்த வருஷம் அவங்க இல்ல. குமார், இந்த வருஷம் போட்டியில எங்க அப்பா அம்மா தான் ஜெயிப்பாங்க. Very good. எங்க அப்பா அம்மா தான் ஜெயிப்பாங்க. இல்ல 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 எங்க அப்பா அம்மா தான். 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 எங்க அப்பா அம்மா தான். உன் குறை எதுவாக இருந்தாலும் கூறு குடிமகனே, உடனே தீர்த்து வைக்கிறோம். மீண்டும் ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறான். அவனை வரச் சொல்லுங்க. மகாராஜா வணக்கம். என்ன சீனுக்கு போகணுமா? அப்ப சில்லறைய வெட்டுங்க. சில்லறைய வெட்டாமலே சீன் நடந்துகிட்டு இருக்குடா. அங்க பாரு. ஓஹோ, நமது குடிமகனோ? இப்போது உன் குறை என்ன? கூறு. மகாராஜா மகாராஜா, நாளைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல பெற்றோர் தினம். அதுல கலந்துக்க எனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வேணும். தெரிவிங்களா? குழந்தாய், உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் ஆண்டவனால் தான் தர முடியும், அரசரால் தர முடியாது. இல்ல உங்களுக்கு தெரியாது, எங்க மகாராஜா எதை கேட்டாலும் தருவாரு. ஆம், தருவோம். நாளை உன் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வருவார்கள். போய் வா. கங்கா, எப்படி எப்படி? இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க. கங்கான்னா இதுல என்ன ஆச்சரியம்? இல்ல, வழக்கமா மகாராணி அப்படின்னு கூப்பிட்டு மகாராஜாவா ஒரு போஸ் அடிப்பீங்களே, அது இல்லாம சாதாரணமா ராமதுரையா வந்து என்ன இப்படி கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கலாமா? என்னங்க நீங்க என் மனசுக்கு பிடிச்ச போல மாறி வந்திருக்கீங்க. கேக்குறதாவது உத்தரவு போடுங்க. நான் மகாராஜாங்கிறத நிரூபிச்சாகணும். மறுபடியும் முருங்கை மரம் ஏறியாச்சா? பாபுவுக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுத்தாகணும். அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியாகணும். அது வெறும் நாடகம் தானேங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நிஜம். அந்த பையனை என்ன மகாராஜா நம்புறா. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தி ஆகணும். எப்படிங்க முடியும் அது? அந்த பையனுக்கு நான் தான் அப்பா. நான் பாபுவுக்கு அப்பா, நீ அம்மா. அம்மா அப்பாவுக்கு மனைவி தானே. நீ என் மனைவிங்கிறது கடையாளமா இந்த திலகத்தோடு நெத்திருக்கிறேன். மகாராஜாவா நினைச்சு நீங்க பொட்டு வச்சீங்கன்னா அது நாடகத்துல வைக்கிற பொட்டு மாதிரி. வேஷத்தை கலைக்கும் போது பொட்டும் கலைஞ்சு போயிடும். நீங்க வைக்கிற பொட்டு என் நெத்தியில நிரந்தரமா இருக்கணும்னா நீங்க ராமதுரையாவே இருக்கணும். மகாராஜாங்கிறது உண்மை இல்ல, வெறும் வேஷம்தான். அதை என்னால ஒத்துக்க முடியாது. மகாராணி வருகிறோம். மகாராஜா வந்துட்டாரு. மகாராஜா வந்துட்டாரு. குடிமகனே, இனிமே நான் தான் உனக்கு அப்பா. ஐ மகாராஜா எங்க அப்பா. ஐ மகாராஜா எங்க அப்பா.
ஆனா அம்மா தான் கிடைக்கல. அம்மா தான் அப்பவே வந்துட்டாங்களே. வாங்க காமிக்கிறேன். வாங்களேன். ஒரு சமயம் கங்கா வந்திருப்பாளோ? அம்மா 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 இவங்க தான் அப்பா. அப்பா இவங்க தான் அம்மா. அப்பா அம்மாவை பிடிச்சிருக்கா? அம்மாவை பிடிச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு அப்பாவை பிடிச்சிருக்காங்கிறத பொறுத்த விஷயம். அம்மா அப்பாவை பிடிச்சிருக்கா? ஒரு பிள்ளைக்கு தாயானதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அம்மாவையோ அம்மாவுக்கு அப்பாவையோ பிடிச்சிருக்காங்கிற பேச்சே வரக்கூடாது. என்ன வாங்க. வணக்கம். பேடிக்கையில குழந்தைக்கு அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறது வழக்கம். இங்க என்னடானா குழந்தை அம்மாவுக்கு அப்பாவை அறிமுகப்படுத்துது. பெற்றோதனை போட்டி ஆரம்பிக்க போகுது. கலந்துக்கலாம் வாங்க. அப்பா போட்டியில் நாம தான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சிருவேன். அம்மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு. அம்மா நீ போ. பெற்றோர்களே, இப்பொழுது பெற்றோர்கள் தின விழா போட்டிகள் தொடங்குகிறது. பெற்றோர்களின் கையில் செங்கல் தரப்பட்டிருக்கிறது. பிள்ளையின் பாதம் தரையிலே படாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்களின் பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். இல்ல அது தப்பு. வெரி குட். செங்கல் உடைந்தாலும் பிள்ளையை தன் உள்ளங்கையிலே தாங்கி சென்ற பெற்றோர் முதல் மதிப்பெண் பெறுகிறார்கள். என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு கயிறு, இன்பமும் துன்பமும் அள்ளி கொடுக்குதடி அந்த பம்பு கயிறு. மாட்டிவிட்டதாரோ மாட்டிக்கொண்டதாரோ சேர்த்து வைத்ததாரோ அந்த வெள்ளக்குள் அந்தனும் பம்புக்குள். உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு கயிறு, இன்பமும் துன்பமும் அள்ளி கொடுக்குதடி அந்த பம்பு கயிறு.
அடிக்கடி மனமேனோ துடிக்கிறதே நடிப்பினை நிஜமாக படிக்கிறதே அடிக்கடி மனமேனோ துடிக்கிறதே நடிப்பினை நிஜமாக படிக்கிறதே நடிப்பாக இருந்தாலும் சுகமான துடிப்பு துடிப்பான இதயங்கள் அடிக்காத அடிப்பு உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு கயிறு இன்பமும் துன்பமும் அள்ளி கொடுக்குதடி அந்த அன்பு கயிறு மாட்டி விட்டதாரோ மாட்டிக்கொண்டதாரோ சேர்த்து வைத்ததாரோ மன்னதவில்லுக்குள் அந்தனும் அம்புக்குள் உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு கயிறு எல்லா போட்டிகளிலும் முதலில் வெற்றி பெற்றவர்களாகிறார்கள். பரிசு மே 1ஆம் தேதி நமது பள்ளியின் விடுமுறை. அந்த விடுமுறை நாட்களில் சென்னையில் இருக்கும் பிஜேபி ஒண்டர்லாண்டில் நமது விருந்தாளிகளாக இவர்கள் 30 நாட்கள் தங்குகிறார்கள். இந்த லட்சிய தம்பதிகள் இன்று போல் என்றும் இணை பிரியாத இனிது வாழ எமது வாழ்த்துக்கள். என்னம்மா வெஞ்சாமர விமலா பாடம் பண்ணலையா? வீசுறத வெஞ்சாமரம் இல்ல பாடம் என்ன வேண்டி கிடக்கு? இப்படித்தான் போன வாரம் வெஞ்சாமர வீசும்போது ராஜபாட்டு மூஞ்சில இடிச்சு மூஞ்சி ஊங்கி போய் 3 நாளா படுத்து கிடந்தான். அங்க பாரு அவன் பொழைக்கிற புள்ள என்ன அக்கறையா கண்ணும் கருத்துமா பாடம் பண்ணிட்டு இருக்கான். என்ன தூணு நெளியுது, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? தலைகளை நின்னா கண்ணை உப்பும்னு சொன்னாங்க. இனிமே எல்லாரும் தலைகளை நில்லுங்க. கண்ணை உப்பும் சாப்பாடு செலவு மிச்சம். சின்னச்சாமி சின்னச்சாமி பட்ட பேரை சேர்த்து சொன்னா தான் திரும்பி பதில் சொல்லுவேன். ஓ சினிமா புகழ் சின்னச்சாமி அவர்களே அப்படி சொல்லுங்க. ஏண்டா சின்னச்சாமி, நானும் உன்னை ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சினிமா புகழ் சொல்றியே, அப்படி எந்த படத்துல நடிச்சிருக்கிற நீ? என்னங்க அப்படி கேட்டீங்க? சாதாரண படத்துல நடிச்சிருக்கானுங்க. நான் கூட பாத்துருக்கிறேன். என்ன வேஷம்? அதுல கும்பலா ஜனங்களா நிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருமே, அதுல கோடியில தடிய பிடிச்சிட்டு இருக்கானே அது நான் தாங்க. உன் விழியும் என்னாலும் சந்தித்தார் உன் விழியும் என்னாலும் சந்தித்தார் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான் உன் விழியும் என்னாலும் சந்தித்தார் கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக உன் என் வாழும் சந்தித்தான். நிறுத்துங்கள். ஏன் இந்த வாளின் முனை முறித்திருக்கிறது. இதை கவனித்தீர்களா? இந்த வாளை காட்டி என் வாளும் முன் விழியும் என்றால் என் கண்ணில் குறை இருக்கிறது என்கிறீர்களா? மகாராணி, இந்த வாள் எப்படி முறிந்தது? நாட்டை காமக்காடாக்கி மங்கையர்களை வேட்டையாடிய மனித மிருகங்களை வெட்டினேன். அந்த போர்க்களத்தில் முறிந்ததுதான் இந்த வாள். அதே போல காதல் என்ற போர்க்களத்தில் விளையாடியதால் உன் கண்கள் கலங்கின. கலங்கிய உன் கண்களுக்கு உடைந்த என் வாள் சரியான ஓமைதானே மகாராணி? வச்சு அடிமா அக்காலே ராஜபாட்டு ஏறி அடிச்சுட்டாப்பா. உன் விழியும் என் வாழும் சந்தித்தார் உன் விழியும் என் வாழும் சந்தித்தார் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான். நாடகத்துல மகாராஜாவா நடிக்கிறவர் தான் நாட்டிலையும் மகாராஜாவா நடிக்கிறார் போல இருக்கு. வாங்கடி எஸ்பி அம்மா வணக்கம். மேடைக்கு வந்து நாடகத்தை பத்தி நல்லதா 4 வார்த்தை பேசணும். மேடைக்கு வந்து பேசினாதானே நாடகம் நல்லா தான் இருக்கு. ஆமா, என்ன உங்க மகாராஜா மொட்டை வாழ் கையில புடிச்சிட்டு நிக்கிறாரு? நல்ல வாழ் இல்லையா? இருக்கே பளபளான்னு பட்டா தலை துண்டாயிடும். அப்படி ஒரு வாழ் இருக்கு. ராஜபாட்டு ராமதுரை மனுநீதி சோழனா வந்து வாழை உருவிட்டா மனுநீதி சோழனாவே மாறிடுவாரு. இன்னைக்கு டிஎஸ்பி நாடகத்துக்கு வருவீங்கன்னு சொன்னேன்.
இருந்தும் மொட்டை கத்தியை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். நல்ல நடிகன் தான், ஆனாலும் கொஞ்சம் அலும்பு. ஓஹோ, போலீஸ் வருதுன்னு உங்க ராஜபாட்டுக்கு தெரியுமா? தெரியுமாவாவது அனௌன்ஸே பண்ணிட்டேன். அதனாலதான் 5 ரூபா டிக்கெட் 50 போயிருக்கு. அப்போ பட்டா தலை துண்டாகிற மாதிரி ஒரு வாழ் இருக்குல்ல? என்ன எப்படி கண்டுபிடிங்க? இந்த முதல குளம் முத்துசாமி பாகவதரோட நவரச நாடக சபாவில சரித்திர நாடகத்துக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாமே இருக்கு. அடுத்த சீன்ல அதே வாளோட வர சொல்றேன், பாருங்க ராஜா பார்த்த. சீதா, காக்கி சட்டை போட்டவங்களுக்கு கடமை தான் முக்கியம். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிற, கைது பண்ற. என்னடா இன்னும் உங்க அப்பா அம்மாவை காணோம்? நல்லா இருக்கு. ஹாய், அம்மா வந்தாச்சு. என்ன, ஒரு மாசம் வெளியூர்ல போய் தங்க போறீங்க, உடுத்தின புடவையோட வந்திருக்கீங்களே? போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு போன் பண்ணா போதும் வந்துடும். ஆமா, அப்பா எங்க? அப்பா இன்னும் வரல. வரலையா? பையனை விட அம்மா ரொம்ப அவசரப்படுறீங்களே. ஏன் அவசரம் உங்களுக்கு என்னங்க தெரியும்? மேடம், உங்க சலிப்புல உண்மையான மனைவியோட உரிமை தெரியுது. ரொம்ப பேர் வாழ்க்கையில கூட கணவன் மனைவியா நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க நடிப்புல கூட ஒரு உண்மையான கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் டீச்சர். ஹாய், அப்பா வந்தாச்சு. அப்பா வந்தாச்சு. உங்க டேடி பிராணத்துக்கு ரெடியா தான் வந்திருக்காரு. என்ன பாபு, ரெடியா? நான் தட்ட துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அம்மா தான் சும்மா வந்திருக்காங்க. ஏண்டி சீதா? என்னங்க சீதா? ஐயோ, என்ன சீதா? ஒரு புருஷனோட அந்தஸ்து அவன் உடுத்தி இருக்கிற துணி இல்ல, பொண்டாட்டி என்ன துணி உடுத்தி இருக்காளோ அதை பொறுத்தா இருக்கு. நீ இப்படி ஒரே புடவையோட வந்தேன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களா. ஒரு போன் பண்ணிட்டா எல்லாம் வந்துருமா? போய் பண்ணுடி, பண்ணுங்க, பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, நான் சீதா பேசுறேன். எஸ் மேடம், ரைபிள்ஸோட கான்செப்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கும். அவனை கட்டி எடுத்துட்டு வர லீடிங் செயின் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே புறப்பட்டுமா மேடம்? டேய் பாபு, உன் துணியெல்லாம் கொடுற, அப்பா துணியோட வேண்டாம் வேண்டாம், அம்மா பெட்டி வரல, அதுல வச்சுக்கலாம். அது வேன் புறப்படலாமா மேடம்? நோ, இப்ப வேண்டாம். அந்த பீரோல இருக்கிற சூட்கேஸை மட்டும் கொடுத்து அனுப்புங்க. எஸ் மேடம், அனுப்பி வைக்கிறேன். புறப்படலாம். ஜூட் போயிட்டேன் டீச்சர்.
சல்யூட் உங்களுக்கு தான். ஆ? வணக்கம்மா. அடேங்கப்பா, உங்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்க. இருக்காத பண்ண 3 மாசத்துக்கு முன்னால இந்த ஏரியால பவளக்கோடி நாளத்தை பிச்சு உதறி இருக்கோம். பாட்டுக்கு பாட்டு ஒன்ஸ் போன் சத்தம் தான். அதனாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு ஏகப்பட்ட ரசிகங்க இருக்காங்க. வணக்கம்ப்பா. ஆமாங்க, உண்மையிலேயே உங்களுக்கு போலீஸ்ல நிறைய ரசிகர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஹலோ ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். என்னங்க, என்ன பதட்டம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய போன் இங்க வந்திருக்கு. ராங் நம்பர் சொல்லி வச்சு. வேண்டாம் வேண்டாம், கொடுங்க. ஹலோ சார். ஆமா, சீதா தான் பேசுறேன். அந்த குற்றவாளி கிடைச்சானா? உங்களை பத்தி தான் கேக்குறாரு. என்ன பத்தியா? ஏன் ஒரு சமயம் அவரும் நம்ம நாடகம் எல்லாம் பாத்துருப்பாரு. பவளக்கொடி, ஜெகதல பிரதாபன். அவரு இங்கதான் இருக்காரு. அப்புறம் என்ன, அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? கரெக்ட் கரெக்ட் தான். ஆனா அவசரத்துல முடிவெடுத்து அது சரியில்லாம போச்சுன்னா நல்லா இருக்குது பாருங்க. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணலாம்னு இருக்கேன். சீக்கிரம் ஆகட்டும். ஐஜி கிட்ட இருந்து எனக்கு போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. ஓகே, சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி தர முயற்சி பண்றேன். என்ன டிஏஜியோட எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க? மக அப்பா கூட பேசின. அப்பா டிஏஜியா? என்ன பத்தி ஏன் விசாரிக்கிறாரு? ஐயோ, மாப்பிளைய பத்தி மாமனார் இல்லாம வேற யாரு விசாரிப்பாங்க? ஓ, மாப்பிள்ளை இல்ல. சரி, அவர்கிட்ட அப்புறமா என்னமோ பாத்துக்கலாம்னு சொன்னேன். அவருக்கு அவசரம், சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணி கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. எங்க? மாமியார் வீட்டுக்கு. அவரு அவ்வளவு ஆர்வமா இருக்காரு, நீ என்னமோ யோசிச்சு செய்யலாம்னு சொல்றிய. உடனே முடிவெடுக்க வேண்டியதானே? எடுக்கத்தான் போறேன். பாபு படுத்தோன்னா தூங்கிட்டாங்க. இவங்க டீச்சர் என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ராத்திரில இவன் படுத்து தூங்குறதே இல்லையா. அப்பா அம்மாவை சாகடிச்ச அந்த கோரமான நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்து உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பானா. நம்ம 2 பேரும் வந்ததுல இருந்து போன அப்பா அம்மாவே பொழைச்சு வந்த மாதிரி நினைக்கிறேன். அதான் நிம்மதியை தூங்குறேன். இந்த நிம்மதி கடைசி வரைக்கும் இருக்கணுமே. நிச்சயமா இருக்கும். அதான் ஒத்திகை ஒழுங்கா நடத்துறமே. அரங்கேற்றம் அற்புதமா இருக்கும். என்ன துப்பாக்கி? துப்பாக்கி பாதுகாப்புக்கு பொண்ணாச்சே. அடப்போமா, பெண்களுக்கு துப்பாக்கி தராத பாதுகாப்ப இந்த கத்தி தான் தந்துச்சு. இனிமேல என் தரும். தைரியமா தூங்க. என்னையா கேசவராம், டிஎஸ்பி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நீங்க அங்க தங்கி இருக்கிறத சொல்லிட்டீங்களா? தெரியும் சார், அம்மா 102ல தான் தங்கியிருக்காங்க. அவங்க கூட தங்கி இருக்கிறது யாரு? கூட ராமதுரை தான் சார் இருக்கான். அப்படியா? அவங்க 2 பேரும் எப்படி பழகிக்கிறாங்க? புருஷன் பொட்டாட்டி மாதிரி பழகிக்கிறாங்க சார். பி அலர்ட். எஸ் சார், எச்சரிக்கையா இருக்கும் சார். ஐயே, இது நிஜமான நாய் இல்ல, வெறும் பொம்மை. உன்னதான்டா சொன்னேன். டேய் கண்ணா, அவங்க 2 பேரோட வந்திருக்கிறிய, அவங்க அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறாங்கடா. இல்ல, அவங்க என்னோட அப்பா அம்மா தான். டேய், உண்மையான அப்பா அம்மா எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும்டா. டேய் கண்ணா, இந்த மாதிரி 1000 செட்டப்ப நான் பார்த்துருக்கிறேன்டா. டேய் கண்ணா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குடா. ஏன்டா அழற? டேய், என்னடாச்சு? ஏன் அழற? நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்துறீங்க. உண்மையான அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க உண்மையான அப்பா அம்மா இல்ல, நீங்க உண்மையான அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறீங்க. இல்லடா, நான் சொல்றது பாபு, பாபு நான் சொல்றது பாபு, நான்